கனிமொழி அவங்க வந்து இதெல்லாம் கிடையாது, அவங்க வந்து இந்தியா கூட்டணி இல்லைன்னு இருக்காங்க, அந்த கூட்டணியில் தான் இருக்காங்க. இல்லை, அவங்க ஆல்ரெடி முன்னாடி இப்போ பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ நேரடியாக கூட்டணியில் இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு திருச்சி சிவா விரைவில் கேபினெட் அமைச்சர் ஆவான்னு. ஸோ அப்போவே புரிஞ்சிருச்சு இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தையும் முடித்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டாருன்னு. அதே நேரத்தில் அவங்களுடைய முன்னாள் எம்பி திரு கனிமொழி சோமு அவர்கள் சொல்கிறாங்க நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லைன்னு. அதே தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடைய ஒரு தலைவரும் சொல்கிறாங்க, திருமதி வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க நிரந்தர நண்பரும் இல்லை, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு. அப்போ அவங்க கிட்டத்தட்ட 2001 சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. திமுகவும் எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல்ல திமுக தமிழகத்தில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த திமுக இன்று மீண்டும் வந்து அவங்களுடைய குடும்பத்தை சொத்துக்களை காப்பாற்ற, குடும்பத்தில் அந்த இப்போ வழக்குகள் எல்லாம் அனைத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள பாரதிய ஜனதா கூட நேரடியாக கூட்டணி வைக்க தயாராகி விட்டாங்களும் தெரியுது. இன்னைக்கு நேற்று வந்து இதுவரைக்கும் இந்தியா கூட்டணியில் யாரும் போகாத நிலையில் திமுகவுடைய எம்பிக்கள் மட்டும், இதுதான் நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம், டீலிமிட்டேஷனில் அவங்க வந்து ஏப்ரல் மாதம் எடுத்த முடிவில் இதுவரைக்கும் தெளிவாக நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போன்ற ஒரு வார்த்தை திமுக சைட்லேருந்து வரல. நம்ம தீர்மானத்துக்கு ஆதரிச்சிருக்காங்க, ஆனால் நாடாளுமன்றத்தில் இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக மசோதா வந்தால் இதுவரை நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம் என்ற ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஏன்னா அன்றைக்கி நீங்கள் ஆளுங்கட்சியாக ஏப்ரலுக்கும் இப்போக்கும் என்ன மாறி இருக்குது, அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, இன்றைக்கி ஆட்சி இல்லை, அதனால் பிரச்சனை கேஸு எல்லாத்துலேயும் மக்களிடம் கொள்ளையெடுத்த பணங்களை காப்பாற்ற இன்றைக்கி ஒன்றிய அரசோட உதவி தேவை. அது ஒன்றுக்காக அவர்களை காப்பாற்றிக் கொள்ள இன்றைக்கி வந்து முழுவதுமாக முன்னாடி எப்படி தமிழகத்துடைய அனைத்து நலன்களையும் அடமானம் வச்சாங்களோ இன்றைக்கி அதே மாதிரி அவர்களும் போய் அடிமையாக திமுக வந்து டெல்லியில் அடிமையாக கொத்தடிமையாக சரண்டர் ஆகிட்டாங்கன்னா சொல்லுங்கள். திமுக அமைச்சர் நடவடிக்கை குறையும் நினைக்கிறீங்க? இப்போ வந்து நீங்கள் வந்து இப்படி நடக்கும் பொழுது ஒவ்வொரு வழக்கு தொடராங்க, ஆனால் வந்து வழக்கு தொய்வடைந்த நிலை தான் இருக்கு. ஈடி வரும் எல்லா விஷயத்திலையும் தேவையான ப்ரூஃப் இருக்கிறதுனால தான் வழக்குகள் பதிவு செய்யப்படுது. எல்லாத்துலையும் என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அது அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலையும் ப்ரூஃப் இருக்குது. இப்போ டாஸ்மார்க் விஷயத்தில் அனைத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது, எல்லாத்துலேயும் ப்ரூஃப் இருக்கிறனால தான் இப்போ டிஎன்இபிலேருந்து வழக்கல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது, எல்லாத்துக்கும் டெண்டர் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது, வயலேஷன்ஸ் இருக்குது, வயலேஷனால் தமிழக அரசுக்கு எவ்வளோ இழப்பு இருக்குன்னு சொல்லிது எல்லாத்தையும் கணக்கிட்டு பண்ண தான் போகுது. கொஞ்ச நாள் அவர்கள் தப்பிக்கலாமே தவிர்த்து, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வழக்குகள் இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா வழக்குகள் எல்லாமே டாக்குமெண்டட் ப்ரூஃப், அதனால் நீங்கள் தப்பிக்க முடியாது. இப்போ டாஸ்மார்க்கில் இருக்கிற ப்ரூஃப் எத்தனை வருஷம் ஆனாலும் வழக்குகள் பதிவு செய்யப்படும். ஏன்னா அதில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எல்லாமே ஆன் ரெக்கார்டு ஆன் ப்ரூஃபாக இருக்குது. இப்போ நேற்று வந்து நிதியமைச்சர்கிட்ட அவங்க கேட்டாங்க 15,000 கோடி எப்படி வந்துச்சுன்னு. 15,000 கோடிக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். என்ன எக்ஸைஸில் பாட்டிலுக்கு இவங்க வந்து எவ்வளோ 10 ரூபா வாங்கினாங்க, அதை நாங்கள் புள்ள கொண்டு வந்திருக்கோம். அதே நேரத்தில் ஃபேன்சி நம்பருக்கு கொடுக்க வேண்டிய முன்னாடி எப்படி போயிட்டு இருந்து எல்லாம் தெரியும், நீங்கள் செக்ரட்டரி இருக்கிற எல்லா பத்திரிகையாலும் தெரியும். ஃபேன்சி நம்பர்னு எப்படி போகும், முன்னாடி இங்கே போய் ஒரு பணத்தை கொடுத்து டெய்லி பணத்தை கொடுத்து அதுக்கான உள்ள ஒரு பார்ட்டி ஃபண்டை கொடுத்து ஃபேன்சி நம்பர் வாங்குவாங்க. இப்போ அந்த அனைத்தும் ஏலமாக விடப்படுது. இது அனைத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டோடைய அரசோடைய நிதியாக மாறி வருகிறது. அதெல்லாம் தான் சொல்லியிருந்தார் 15,000 கோடி எப்படி மாறி இருக்குன்னு. இதெல்லாம் பார்ட்டி ஃபண்டு 3 மாதத்தில் எங்கேருந்து எங்கேயும் இல்லை. இப்போ ஃபேன்சி நம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி போக்குவரத்துல ஃபேன்சி நம்பர்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை 100 நம்பர்ஸ் போகும், அத்தனை நம்பர்ஸும் முன்னாடி எப்படி போயிட்டு இருந்துச்சு எல்லாம் உலகத்துக்கே தெரியும். அது வந்து இன்றைக்கி ஏலத்தில் விடப்படுது, அரசுக்கு வருவாயாக வருது. ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து எல்லா பணங்களும் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்றைக்கி வந்து அரசோடைய வருமானமாக வந்துட்டுருக்கு. எல்லாம் அதே மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. இவர்கள் தவறு செய்தவர் யாரும் தப்பிக்க முடியாது. நான் வந்து டீ பார்ட்டிக்கெல்லாம் போல பாராளுமன்றத்தில் எங்களோட சீட் சேஞ்சை பற்றி பேச போகிறோம், நாங்கள் டீ பார்ட்டியில் கலந்துக்கலாம். ஏன் அவங்களுக்கு வந்து டீ பார்ட்டி நடக்குதுன்னு சகோதரி கனிமொழி அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அது அங்கே தான் போய் பேசணுமா? ஏன் அதுக்கு கடிதம் கொடுக்கலாம், கடிதத்தை கொடுத்து வலியுறுத்தலாம், அதுக்கு நிறைய நேரங்கள் இருக்குது. அது நீங்கள் சீட்டு சேஞ்ச் வந்து கடைசி நாள் தான் போய் சொல்லுவீங்களா? பார்லிமெண்ட் முடிஞ்சு கடைசி நாள் தான் போய் சீட்டு சேஞ்ச் போய் சொல்லுவீங்களா? ஏன் முதல்ல இடையில போய் சொல்ல முடியாதா? இதெல்லாம் சும்மா காரணங்கள். இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து தானாக முன் வந்து எப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே சென்று கச்சத்தீவை அடமானம் வச்சு காலையில் விளைஞ்சு சர்க்காரிய கமிஷன் அனைத்துலேருந்து தப்பிக்க அன்னைக்கு கருணாநிதி முடிவு செஞ்சார். அது மாதிரி ஒவ்வொரு நேரத்திலும் தமிழக நல்ல வேலை அவங்க இப்போ கவர்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட்டில் இருந்தால் மொத்தமாக எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பாங்க. எப்போல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை வருதோ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் டெல்லியில் போய் சாட்சாசமாக போய் காலில் விழுகிறதா திமுகவுடைய வேலை. அது இன்றைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அது அவங்களை காப்பாற்ற செய்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய